ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விட்டோம். ரெண்டாவது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எருத வந்து பிடிக்கிறவங்க புல் கேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல நீங்களே பாத்திருப்பீங்க. அவங்க வந்து அதுக்கு வெளியே வந்து எருத வந்து பிடிக்கிறாங்க. அதாவது இது என்ன அணுகுமுறை சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க நாங்க கட்டி போட்ட இடத்துலயே மாட்டுல வந்து தடுக்கையை அறுத்துட்டு போலாமே. இப்போ வந்து நம்ம புல் கேச்சர்ஸை வந்து நம்ம தவறா பேசுறதோ இல்ல அவங்களை தவறா சித்தரிக்கிறதோ நம்மள நோக்கமும் கிடையாது. அடுத்த தடவை சேலஞ்ச் பண்ணி விடுறதும் நமக்கு தேவையும் இல்ல. இதை விளையாட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லிதான் இந்த பதிவு போடுறேன். அடுத்த முறை பாத்தீங்கன்னா புல் கேச்சர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. மனசாட்சி இருந்தா அவங்களுக்கு உறுத்தணும். அதாவது அந்த இடத்துல அதுக்கு வெளியே அந்த டர்னிங்ல வந்து மாடு பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையா. ஏன்னா நம்ம எருதுக்காரங்க எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். ஒரு கெத்துக்காக ஒரு வருஷமா மாட்டை வளர்த்து பொங்கல் பண்டிகையில இந்த அத்துக்கட்டுல வந்து விடுறோம். இதுல பாத்தீங்கன்னா 10,000 20,000 செலவு செஞ்சுதான் நம்ம இந்த அத்துக்கட்டுல நம்ம எருத விடுறோம். இதுல எருதுக்காரங்களுக்கு ஒரு 10 பைசா லாபம் கிடையாது. இதுல எருது பிடிக்கிற புல் கேச்சர்ஸ் உங்களுக்கும் இதுல 10 பைசா லாபம் கிடையாது. நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கெத்துக்காக பிடிக்கிறீங்க. அதை வந்து கெத்தா நீங்க வந்து நடுவுல வந்து பிடிச்சா கெத்தா செலிப்ரேட் பண்ணலாம். அதனால நான் வந்து நம்ம எருத பிடிச்சாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு பரவாயில்ல. அடுத்த முறை பாத்தீங்கன்னா மாடுகளை பிடிக்கிறதா இருந்தா நீங்க வந்து அதுக்கு உள்ள பிடிங்க, தோரணத்துக்கு உள்ள பிடிங்க. அடுத்ததான் இன்னொன்னு சொல்லி ஆகணும். நான் வந்து பார்த்ததுல இந்தியன் ஆர்மி பாத்தீங்கன்னா மொத்த ஆர்மி வந்து அந்த தோரணத்துக்குள்ள தான் எருத பிடிச்சாங்க. தோரணத்துக்குள்ள பிடிச்சிட்டு தான் அவங்க வெளியே போனாங்க. அதாவது இந்தியன் ஆர்மி அவங்க பேர்ல ஒரு கெத்து இல்ல, அவங்களே ஒரு கெத்தா தான் இருந்தாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய புல் கேச்சர்ஸ் இருந்தீங்க. எல்லா புல் கேச்சர்ஸ்க்கும் நான் சொல்றது என்ன, அந்த அதுக்கு வெளியே வந்து அந்த டர்னிங்ல வந்து மாட்டை பிடிக்காதீங்க. அந்த இடத்துல வந்து மாடு வந்து அந்த தோரணத்துக்கு வெளியே போயிடுச்சுன்னா அது வந்து மாட்டுக்காரங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம அத்துக்கட்டு நலசங்கம் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நம்ம எருதோட ரன்னிங் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அப்லோட் செய்யறோம்.